இந்திய தொழில் முனைவர்கள் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் இன்னும் ஆக்ககரமான பங்களிப்பை செய்வதோடு தங்கள் வணிகத்தை மேலும் விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எனும் நோக்கில் பேங்க் ரக்யார்ட் 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் பிரத்யேகமாக இந்திய தொழில் முனைவர் மேம்பாட்டு கடனுதவி பிரீஃப் ஐ திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இந்த நிதி திட்டம் குறிப்பாக நாட்டில் உள்ள இந்திய தொழில் முனைவர்களின் குறு, சிறு மற்றும் நடுத்தரம் என்னும் PMKS நிறுவனங்களின் விரிவாக்கம் மற்றும் மூலதன செலவினங்களுக்கு உதவும் நோக்கில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இத்திட்டத்தை தொடக்கி வைத்த தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் கூறியிருக்கின்றார். இத்திட்டம் டத்தோ ரமணனின் சிந்தனையில் உருவான ஒன்று என தமதுரையில் தெரிவித்தார் பேங்க் ரக்யார்ட் தலைவர் டத்தோ முகமது Irwan. Idea diberikan oleh Wabi Ramanan ini kita sambut kerana idea ini idea yang baik untuk kita bantu komuniti India berdasarkan Bank Rakyat India Entrepreneur Financing Act. Untuk pengetahuan semua, bukan sahaja ini, saya juga difahamkan oleh Datuk Ambu bahawa program-program ini juga telah dikenalkan oleh Tekun, Amanah Ikhtiar Malaysia dan kini Bank Rakyat pula. Inilah semangat usaha yang telah ditunjukkan oleh pemimpin YB Datuk Ramanan. இந்த பிரீஃப் ஐ எனும் கடனுதவி திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்வதற்கான வழிமுறைகளையும் அதன் பல்வேறு நன்மைகளையும் ரமணன் விளக்கினார். நார்மலா நம்ம பேங்க் போனோம்னா ஒரு பேங்க் நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா 2 மாசம், சமிட்ல 3 மாசம் எடுக்கும். இந்த வாட்டி நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா 14 நாள் தான். ஸோ 14 டேஸ்ல நீங்க உங்களோட அப்ளிகேஷன் கலூலுசான் கிடைச்சிடும். அது ஒன்று. ரெண்டாவது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மைக்ரோ 6.5%, கச்சில் கன்சிடரான 6.83, 6.83 plus 0.67, total is what does it come to 7.5%. அது கச்சிலுக்கும் சிடரானுக்கு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் இருக்குது. இங்க மைக்ரோ 1000 வெளி வரைக்கும் 50,000 வரைக்கும் அவங்கள லோன் எடுக்கலாம். கச்சில் அண்ட் சிடரான அவங்கள 50,000 வரைக்கும் 1 மில்லியன் வரைக்கும் அவங்கள லோன் எடுக்கலாம். ஸோ இந்த லோன் அவங்கள எடுக்கிற டைம்ல ஜஸ்ட் 2 விஷயம் கொஞ்சம் கிளியரா இருக்கணும். ஒன்று சிக்ரிஸும் சித்தோஸ் கிளியரா இருக்கணும். 2 அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்கள சப்மிட் பண்ற டைம் கரெக்டா இருக்கணும். சமிட்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்கள கொடுக்குற டைம் 3 மாசம் இருக்கும். ஆனா அந்த இன்னும் 3 மாசம் அவங்களுக்கு தேவைப்படும் 3 மாசம் இருக்காது. So for micro is 1 year. You need to submit your accounts, and then kachil and sidarana 2 years audited accounts. ஆனா மைக்ரோ audited accounts தேவையில்லை. ஸோ நீங்களும் உங்களோட சொந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள கொடுக்கலாம். இந்திய தொழில் முனைவர்கள் பயன்பெறும் வகையில் தொழில் முனைவர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சின் கீழ் மற்றொரு திட்டமாக அறிமுகமான இந்த கடனுதவி திட்டம் குறித்து இன்று பேங்க் நிகாரா இரட்டை கோபுரத்தில் நடைபெற்ற அறிமுக விழாவில் கலந்து கொண்ட பிரமுகர்கள் வணக்கம் மலேசியாவிடம் இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர். இந்தியர்களுக்கு வாய்ப்பு நிறைய அரசாங்கம் கொடுக்குது. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக இந்திய மக்கள் நல்ல வழியில் பயன்படுத்துவாங்க நான் நம்புகிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் மேலும் மேலும் நிறையா திட்டங்கள் இந்தியர்களுக்காக அரசாங்கம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மித்ரா மூலியமாக இருந்தாலும் சரி, கமெண்ட்ரியான் சுபமனுசியா, கமெண்ட்ரியான் பிலியர்ட் அண்ட் சுக்கா, நிறையா கமெண்ட்ரியான் இந்தியர்களுக்கு தனிப்பட்ட நிகழ்ச்சியும் திட்டங்களும் செஞ்சுக்கிட்டு வராங்க. கூடிய சீக்கிரம் இன்னும் நிறைய திட்டங்களை அரசாங்கம் அறிவிப்பாங்க. இதுக்காக பிரதமருக்கு மிகப்பெரிய நன்றி. பிரீஃப் ஐ இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா போன 2 மாதத்தில் தெற்குன் அதே அமானா இக்தியார், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் ராயாட்டில் இன்னொரு 50 மில்லியன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. சமுதாயத்துக்கு என்ன சொல்கிற விரும்புகிறேன்னா, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு எந்த நாள் சொல்கிறேன், மக்கள் எந்த நாள் சொல்லிகிட்டு இருக்காங்க பேங்க் போனால் கிடைக்காது, லோன் போட்டால் கிடைக்காது, நம்ம தமிழுங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, அதான் சொல்லிகிட்டு இருக்கும் போது இந்த 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா அமானா இக்தியார், தெற்குன், இன்றைக்கி பேங்க் ராயாட் ரைட் சமுதாயத்துக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்காரு. அதே நேரத்தில் மினிஸ்ட்ரி மூலிமா டாக்டர் ராமகிருஷ்ணன் also has arranged all these programs. நம்ம என்ன செய்யணும், வாங்க பேங்க்கில் போய் பாருங்கள், தெக்குனில் போய் பாருங்கள், அமனா இக்தியாரில் போய் பாருங்கள், பல திட்டங்கள் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் திட்டம்னு சொல்லலாம். பேங்க் ராயாட் நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு இது கொடுத்துருக்காங்க. டாக்டர் ரமணன் அவர் முயற்சிகளை இனிஷியேட்டிவில் இது செஞ்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த ப்ரோக்ராமோட இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு போய் சேர்க்கணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வருடம் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடில் இது அடிஷ்னல்
அலோகேஷன் சொல்லலாம். இது வந்து நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். கோலம்பூர்ஸ்லாவும் இந்திய வர்த்தக சம்மேளனம் வந்து இந்த திட்டத்தை வந்து கண்டிப்பாக வந்து எங்களுடைய குறு சிறு நடுத்தர வியாபாரிகளுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்து அந்த விவரங்கள்லாம் வந்து தெரிவித்து ஒரு கருத்தரங்கம் மூலியமாக ஒரு பயிற்சிகள் மூலியமாக இந்த விண்ணப்பங்கள் வந்து எப்படி வந்து செய்யலாம்னு கண்டிப்பாக வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு கைடன்ஸ் கொடுப்போம். பேங்க் ரக்யாட்டின் இத்திட்டம் மலேசிய சமூக பொருளாதாரத்தில் இந்தியர்களும் உயர வேண்டும் என்பதற்கான முனைப்பை வெளிப்படுத்துகிறது. அதே வேளையில் வறுமையை ஒழிப்பதிலும் மலேசியாவின் பொருளாதாரத்தில் இடைவெளியை குறைப்பதற்கும் இத்திட்டம் வழிவகுக்கும் எனவும் டத்தோ ரமணன் சுட்டிக்காட்டினார். இதனிடையே இந்த அறிமுக விழாவில் பேங்க் ரக்யாட்டின் தலைவர் டத்தோ மொஹமட் இர்வான், பேங்க் ரக்யாட்டின் தலைமை செயல் அதிகாரி முகமது அனீஸ் ஒஸ்மான், அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ டாக்டர் ஸ்ரீ சூர்யானி, துணை அமைச்சரின் முதன்மை செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.